ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 235. இந்த பகுதியில் 242வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 26வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 26. சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுகு சத்கர்த்தா சத்கிருத சாது ஜன்கூர் நாராயணோ நரக. நாமம் 242. ஓம் சத்கர்த்ரே நமக. He who honors the good, அதாவது நல்லவர்களை மதிப்பவர், சத்குருக்களுக்கு நன்மை செய்பவர் என்று இதற்கு பொருள். திருப்பாணாழ்வார் யார்? திருமாலின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாக கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் திருச்சியில் அடுத்துள்ள உறையூரில் தோன்றினார் திருப்பாணாழ்வார். அவருக்கு திருவரங்கநாதன் மேல் அளவில்லாத பக்தி உண்டு. ஆனால் மிகவும் தாழ்ந்தவனான அடியேன் எங்கே, மிகவும் உயர்ந்தவனான அரங்கன் எங்கே, அவனது கோயிலுக்குள் அடியேன் கால் வைக்கலாகாது என்று எண்ணிய திருப்பாணாழ்வார் திரு அரங்கத்தில் உள்ள தென் திருக்காவேரி கரையில் நின்றபடி கையில் வீணையை மீட்டிக்கொண்டு அரங்கனின் நாமங்களை வாயார பாடி வந்தார். அப்படி ஒரு சமயம் அவர் பாடிக்கொண்டிருந்த போது அரங்கனின் திருமஞ்சனத்துக்காக காவேரி நீர் எடுக்க வந்த லோகச்சாரங்க முனிவர் திருப்பாணாழ்வார் படித்துறையில் மெய்மறந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். அவர் உடனே விலகு விலகு என்று கூறினாள். ஆனால் அரங்கனின் குணங்களில் மெய்மறந்திருந்த திருப்பாணாழ்வாரின் செவிகளில் லோகச்சாரங்கரின் குரல் கேட்கவில்லை. அதனால் ஒரு கல்லை எடுத்து திருப்பாணாழ்வார் மேல் வீசினார் லோகச்சாரங்கர். அது அவரது நெற்றியில் பட்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. கண் திறந்து பார்த்த திருப்பாணாழ்வார், சுவாமி, தங்கள் பாதையில் இடையூறாக நின்றதற்கு அடியேனே மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி லோகச்சாரங்க முனிவரிடம் பிரார்த்தித்துவிட்டு விலகி சென்றார் திருப்பாணாழ்வார். லோகச்சாரங்கர் அப்படி செய்தும் திருப்பாணாழ்வார் கோபப்படவில்லை. ஆனால் என்ன நடந்திருக்கும்? குடத்தில் காவேரி நீரை மோண்டு கொண்டு திரு அரங்கநாதனின் சந்நிதிக்கு கொண்டு சென்றார் லோகச்சாரங்கர். ஆனால் சந்நிதியின் கதவு உள் பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. லோகசாரங்கர் எவ்வளவோ முயன்றும் அவரால் கதவை திறக்க முடியவில்லை. மிக உயர்ந்த பக்தரான திருப்பாணாழ்வாரை தாழ்ந்தவர் என்று கருதி அவரிடம் அபச்சாரப்பட்டதன் விளைவாக லோகசாரங்கர் மேல் கோபம் கொண்டார் அரங்கன். சன்னதியை தாளிட்டுக் கொண்டதை உணர்ந்தார் லோகசாரங்கர். வருத்தத்துடன் வீடு திரும்பினார். அன்றிரவு அவரது கனவில், அதாவது லோகச்சாரங்கர் கனவில் காட்சி தந்த அரங்கன், எமது பக்தரான திருப்பாணாழ்வாரிடம் அபச்சாரப்பட்டதற்கு பரிகாரமாக நாளை அவரை தோளில் மீதேற்றிக் கொண்டு நம் சந்நிதிக்கு அழைத்து வாரும் என்றார். கனவில் தோன்றிய பெருமாளின் நெற்றியில் ரத்தம் வடிவதைக் கண்டார் லோகசாரங்கர். திருப்பாணாழ்வார் மீது தான் வீசிய கல்லை தன் மீது வீசியதாக எண்ணி அக்காயத்தை தன் நெற்றியில் அரங்கன் பெற்றுக் கொண்டதை உணர்ந்தார். பதைத்து எழுந்தார் லோகச்சாரங்கர். மறுநாள் காலை திருப்பாணாழ்வார் இருக்கும் இடத்தை தேடி சென்று அவரிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினார். அரங்கன் கனவில் இட்ட நியமனத்தை அவரிடம் கூறி திருப்பாணாழ்வாரை தன் தோளின் மீது ஏற்றிக்கொண்டு திரு அரங்கம் கோயிலுக்கு சென்றார் லோகசாரங்கர். இப்படி முனிவரின் தோளில் ஏறி கோயிலுக்குள் நுழைந்தபடியால் திருப்பாணாழ்வார் முனிவாகனர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போது அவர் 10 பாடல்களை பாடினார். என்ன பாடினார் என்று பார்க்கலாமா? அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல்மதில் அரங்கத்தம்மான் திரு கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. இப்படி தொடங்கி 10 பாடல்களை பாடினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. என்ன சொல்கிறார்? அரங்கனை கண்ட கண்ணால் இனி வைகுண்டத்தில் உள்ள பெருமாளை கூட நான் காண மாட்டேன் என்று சொல்லி அரங்கனின் திருவடிகளிலேயே கலந்து நித்திய கைங்கரியத்தை பெற்றார்.
பெருமாளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வழியில் நிற்கலாகாது என்று திருப்பாணாழ்வாரை லோகசாரங்கள் விலகி நிற்கச் சொல்ல, அரங்கனோ திருப்பாணாழ்வாரை தனது திருமேனியிலேயே கலக்கும்படி அருள் செய்து கௌரவித்தார் அல்லவா? இவ்வாறு தனது பக்தர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உயர்ந்த நன்மைகளை செய்வதால் திருமால் சத்கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 242வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் உயர்ந்த நன்மைகள் கிட்டும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்த நாமம் 243. ஓம் சத்கிருதாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.